ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை அளிக்க பரிந்துரை வழங்கிய ஆணையம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, மண்டல் கமிஷன். இந்த கமிஷன் 1979ஆம் ஆண்டு முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது போட்டிருப்பார். சமூக ரீதியாகவும் மற்றும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய மக்களை அடையாளம் கண்டு அவர்களுக்குரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த ஆணையத்தோட இறுதிக்கட்ட அறிக்கை 1980ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டேல் என்பவர் இந்த ஆணையத்திற்கு தலைமை தாங்கியிருப்பார். இவரை தவிர ஒரு 11 பேர் இந்த குழுவில் இருந்திருப்பாங்க. அடுத்து ஆப்ஷன் ஏ, சர்க்காரியா கமிஷன் கொடுத்துருக்காங்க. சர்க்காரியா கமிஷன் 1983ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதியான ரஞ்சித் சிங் சர்க்காரியா அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்டது. மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை இந்த ஆணையம் ஆராய்ந்தது. 1988ஆம் ஆண்டு தனது இறுதி அறிக்கையை சமர்ப்பித்தது. சுமார் 1600 பக்கங்கள் கொண்ட அந்த அறிக்கையில் 247 பரிந்துரைகள் இருந்தன. சர்க்காரியா அவர்களுடன் மேலும் இருவர் பணியாற்றினர். அவர்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி. சிவராமன் மற்றும் எஸ்.ஆர். சென். அடுத்த ஆப்ஷன் சியா, கலேல்கர் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. 1953ஆம் ஆண்டு ஜனவரி 29ஆம் தேதி அன்று பிற்படுத்தப்பட்டோருக்குரிய ஆணையம் அமைப்பதற்காக இந்த குழு அமைக்கப்பட்டது. இதோட அறிக்கை 1955ஆம் ஆண்டு சமர்ப்பிக்கப்பட்டது. கலேல்கர் கமிஷன் ஆர்டிக்கிள் 340 படி அமைக்கப்பட்டது. ஆப்ஷன் டி, ஷா ஆணையம். ஷா ஆணையம் எதுக்கு அமைச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1975 to 1977 இந்தியாவில் எமர்ஜென்சி நடந்திருக்கும். எமர்ஜென்சி அப்போ யார் யார் அத்துமீறினாங்க அப்படிங்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்காக இந்த ஆணையம் அமைக்கப்பட்டது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.